ஒரு 2 வாரமா OnePlus 10 Pro ஃபோனை என்னோட பிரைமரி ஸ்மார்ட் ஃபோனாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு இந்த சைனீஸ் வெர்ஷன், இப்போ கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு இந்த இந்தியன் வெர்ஷன். இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த OnePlus 10 Proவில் என்னெல்லாம் பாசிட்டிவ்ஸ் என்னெல்லாம் நெகட்டிவ்ஸ், நான் யூஸ் பண்ண 2 வாரத்தில் என் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, இதை தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். முதல்ல பில்ட் அண்ட் டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்டில் ஒரு சின்ன கிளிப் என்னோட அன்பாக்சிங் வீடியோலேருந்து அதை இப்போ பார்ப்போம். நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது ஃபாரஸ்ட் க்ரீன் கலர், ஒரு வால்கானிக் பிளாக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கேமரா அரே இதை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே இந்த சாம்சங் S21 சீரீஸில் இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் எக்ஸாக்டாக அவங்க காப்பி பேஸ்ட் பண்ணல. ஏன்னா சாம்சங்கில் வந்து இது டோட்டலாக ஒரு அந்த ஃப்ரேமோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே OnePlus அதை பிரேக்கப் பண்ணி ஃப்ரேம் இன்னும் மெட்டல், பட் அந்த கேமரா அரே செராமிக்கில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நல்ல இன்ஹேண்ட் ஃபீல் இருக்குது. இந்த பேக்கில் 2 வேரியன்ட்ஸ்லையும் மைக்ரோ கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சட்டிலான கிளிட்டர் எஃபெக்ட் இருக்குது. ரொம்ப அடிக்க வர மாதிரி இல்லை. ஸோ சட்டிலாக இருக்கிறதுனால எனக்கு இது ஆக்சுவலாக பிடிச்சிருக்கு. ரைட்டில் பவர் கீயும் அலர்ட் ஸ்லைடரும் கொடுத்துருக்காங்க. இப்போது எல்லாமே ஓப்போ ஆனதுக்கப்புறம் பழைய OnePlusலேருந்து கிட்டத்தட்ட இந்த அலர்ட் ஸ்லைடர் மட்டும்தான் பாக்கி இருக்குது. டாப்பில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன், லெஃப்ட்டில் வால்யூம் ராக்கர்ஸ், பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம் ட்ரே, USB டைப் சி போர்ட், அப்புறம் பிரைமரி ஸ்பீக்கர். ஸோ இந்த ட்ரேயில் 2 5G சிம்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ OnePlus 10 Proக்கு அஃபிஷியலாக IP68 சர்டிஃபிகேஷன் எதுவும் இல்லை. ஆனாலும் இங்கே ஒரு ரப்பர் கிராமெட் இருக்குது. பட் இப்போ நிறைய ஃபோன்ஸில் நம்ம அதை பார்க்குறோம். ஆனால் இது இப்போ சைனா ஓன்லி லான்ச், மேபி குளோபல் லான்ச் வரையில் IP சர்டிஃபிகேஷன் அவங்க கொடுக்க சான்சஸ் இருக்குது. கன்ஃபார்மாக கொடுப்பாங்களான்னு இந்த பாயிண்டில் சொல்ல முடியாது, பட் சான்சஸ் இருக்குது. IP68 குளோபல் லான்ச்லேயும் அவங்க கொடுக்கல. இப்போ 5Gன்னு வரையில் OnePlus 9 பேண்ட்ஸ்க்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ டீசென்ட். செல்லுலர் ரிசெப்ஷன், கால் குவாலிட்டி எந்த இஷ்யூஸும் நான் ஃபேஸ் பண்ணல. இந்த இயர் பீஸ் இது ஒரு செகண்டரி ஸ்பீக்கராகவும் டபுள் ஆகுது. 9 Proவோட கம்பேர் பண்ணல அவுட்புட் இன்னமுமே லவுடாக இருந்துச்சு. டைமென்ஷன்ஸ்னு வரையில் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் அதே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஹைட், வித், திக்னஸ் எல்லாமே ரொம்ப சிமிலராக இருக்குது. இங்கே 10 Pro ஒன்றும் லைட்டான ஃபோன்லாம் கிடையாது. 200 கிராம் வெயிட் இருக்குது. பட் ஸ்டில் ஒரு சாலிட் ஃபீல் தான் இருக்குது. ரொம்ப ஹெவியான ஃபோனுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. வெயிட்டை கொஞ்சம் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, எல்லாமே போன ஜென்ரேஷன் ஃபோனுக்கு சிமிலராக வச்சுருந்தாலும் ஓவரால் ஃபார்ம் ஃபேக்டர்னு வரையில் பேட்டரி கெப்பாசிட்டி 11% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் 5000 mAh பேட்டரி இருக்குது. பேட்டரி லைஃப் ஆக்சுவலாக நல்லா இருக்குது. ஜென்ரலாக OnePlus ஃப்ளாக்ஷிப்ஸ்னு வரையில் ஃபோன் பார்க்க நல்லா ஸ்லீக்காக இருக்கும். பேட்டரி லைஃப் ஓகேயாக இருக்கும். ரொம்ப டிப்பிக்கலாக ஒரு 1 டே பேட்டரி லைஃப் இருக்கும்னு சொல்லலாம். மாட்ரேட்டாக யூஸ் பண்ணால் ஒரு நாள் பேட்டரி தாங்கும். பட் 10 Proவில் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக நம்ம யூஸ் பண்ண முடியும். நான் யூஸ் பண்ண 2 வாரமுமே எனக்கு நாள் முடியலை. கிட்டத்தட்ட 30% அதிகமாக பேட்டரி பாக்கி இருந்துச்சு. அப்படி நம்மளுக்கு டக்குன்னு டாப் அப் பண்ணணும்னா 80 வாட் சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. யூஎஸில் மட்டும் 65 வாட்ஸ் தான். பட் எனிவேஸ், எதுவாக இருந்தாலும் இப்போலாம் மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ்லேயே சில பிராண்ட்ஸ் சார்ஜரை பாக்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பாயிண்டில் இது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் தான். இந்த 80 வாட் சார்ஜரை யூஸ் பண்ணி 100% சார்ஜ் 32 நிமிஷத்தில் எடுத்துகிட்டு வரலாம். 65 வாட் சார்ஜர்னா 42 நிமிஷம். இப்போது 9 Pro யோசிச்சு பார்க்கையில் அது 29 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் ஆச்சு. ஸோ கொஞ்சம் இது அதோட கம்பேர் பண்ணல ஸ்லோ தான். பட் 11% ஹையர் கெப்பாசிட்டி பேட்டரி இருந்தும் கிட்டத்தட்ட அதே டைம் இங்கே மெயின்டைன் பண்ணியிருக்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். சின்ன நெகட்டிவ் என்னென்னா, இப்போ OnePlus ஓப்போவோட சப் பிராண்டாக இருக்கிறதுனால OnePlus 9 Pro லான்ச் ஆகல ஓப்போ ஒரு தனி பிராண்ட், இப்போ அவங்க ஓப்போ சப் பிராண்ட். ஸோ அவங்களோட வாட் சார்ஜுக்கு பதிலாக ஓப்போவோட சூப்பர் வூக் சார்ஜிங் டெக்னாலஜி தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ Type-C to Type-Cக்கு பதிலாக Type-A to Type-C கேபிள் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நெகட்டிவ்லாம் கிடையாது, பட் ஒரு சின்ன மாற்றம் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். இப்போ அந்த சார்ஜ் டெக்னாலஜி மாற்றினாலும் 2 டெக்னாலஜிக்கும் கம்பேட்டபிலிட்டி இருக்குது. அதாவது இன்றைக்கி ஒரு OnePlus 9 Pro ஃபோனை அந்த புது 80 வாட் சூப்பர் வூக் சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்கன்னா அந்த ஃபோன் அதை வாட் சார்ஜராக தான் டிடெக்ட் பண்ணும். மேக்ஸிமம் ஸ்பீட் 65 வாட்டில் சார்ஜ் ஆகும். இது ரொம்ப காமனான யூஸ் கேஸ் சினாரியோ கிடையாது. ஏன்னா பழைய ஃபோனை புது சார்ஜர் யூஸ் பண்ணி நிறைய பேர் சார்ஜ் பண்ண போகிறதில்ல. பட் இதோட ரிவர்ஸ் வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு நடக்க முடிஞ்ச ஒரு விஷயம். இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு OnePlus 9 Pro யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு செலவழித்து அந்த வாட் சார்ஜ் 50 வயர்லெஸ் சார்ஜர் வாங்கியிருந்தீங்கன்னா அதே சார்ஜரை 10 Pro கூட யூஸ் பண்ண முடியும். அதை ஏர்வூக் அப்படின்னு சொல்லி அதை டிடெக்ட் பண்ணும். வாட் சார்ஜ் 50யும் சரி, ஏர்வூக்கும் சரி, ரெண்டுமே 50 வாட் சார்ஜிங் டெக்னாலஜிங்கிறதுனால உங்களுக்கு இந்த ஃபோனோட மேக்ஸிமம் வயர்லெஸ் சார்ஜிங் ஸ்பீட் பழைய ஆக்சசரியோடையும் கிடைக்கும். இப்போ சார்ஜிங் பற்றி பேசல, ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் இதில் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா ஒர்க் ஆச்சு. அடுத்து உள்ள சிப்னு பார்க்கல ஃப்ளாக்ஷிப் ஃபோன். ஸோ அஃப்கோர்ஸ் லேட்டஸ்ட் குவால்காம் ஃப்ளாக்ஷிப் சிப் Snapdragon 8 Gen 1 அந்த 4 நானோமீட்டர் சிப் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 8 இல்லை 12 GB LPDDR5 ரேமோடையும் 128 இல்லை 256 GB UFS 3.1 ஸ்டோரேஜோடையும் பேர் பண்ணியிருக்காங்க. மெமரி எக்ஸ்பான்ஷன் இங்கே ஒரு ஆப்ஷனாக இருக்குது.
பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்கே ஆக்சிஜன் ஓஎஸில் இந்த ஃபோன் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆண்ட்ராய்ட் 12 மேலே பில்ட் பண்ணது எல்லாமே ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. அஃப்கோர்ஸ் இப்போ ஆக்சிஜன் ஓஎஸ்க்கும் கலர் ஓஎஸ்க்கும் அந்த பேஸ் கோட் ஷேரிங் இருக்குது. பட் அப்படி இருந்தாலும் ஆக்சிஜன் ஓஎஸோட ஃபேன் ஃபேவரட் ஃபீச்சர்ஸ் அந்த ஷெல்ஃப், ஜென் மோட் எல்லா கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. OnePlus 10 Pro ஓவரால் ரொம்பவே ஸ்மூத்தாக ஃப்ளூயிடாக இருந்துச்சு. அதுக்கு ஒரு காரணம் அந்த டிஸ்பிளேயும் கூட. ஏன்னா இது ஒரு ஹை ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே, 6.7 இன்ச் AMOLED பேனல், கார்னிங்கோட Gorilla Glass Victus யூஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்காங்க. இதில் செகண்ட் ஜென்ரேஷன் LTPO டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரெஃப்ரெஷ் ரேட்டை 1லேருந்து 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் தேவைக்கேற்ற மாதிரி வேரி பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேஷனரி ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்போ ரெஃப்ரெஷ் ரேட் 1 ஹெர்ட்ஸுக்கு ட்ராப் ஆகலாம். இல்லை ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கையில 30 ஹெர்ட்ஸுக்கு போகும். ஒரு ஹை ரெஃப்ரெஷ் சப்போர்ட் பண்ணுற கேம் ரன் பண்ணையில் 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் போகும். ஸோ இதனால் பேட்டரி கன்சம்ஷன் இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேமிங் பர்ஃபார்மன்ஸ் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஃபோன் எந்த பாயிண்ட்லையுமே கண்டினியூஸாக கேம் விளையாடினா கூட ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான ஹீட்டிங்லாம் இதில் இல்லை. இப்போ டே டு டே யூசேஜ் டாஸ்க்ஸ், இப்போ ப்ரௌசிங், சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப் இந்த மாதிரி டாஸ்க்ஸ்லாம் அஃப்கோர்ஸ் இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் Snapdragon 8 Gen 1ஓட. ஸோ நான் சொல்லவே தேவையில்லை, பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. Quad HD+ 120 ஹெர்ட்ஸில் ரன் பண்ணையில் கூட எந்த ஸ்லோ டவுன்ஸுமே இல்லை, எல்லாமே ஸ்மூத்தாக இருந்தது. இந்த டிஸ்பிளே கடியில் ஒரு ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 9 Proவோட இங்கே பிளேஸ்மெண்ட்டை கொஞ்சம் மாற்றிருக்காங்க. எனக்கு இந்த பிளேஸ்மெண்ட் இன்னும் நேச்சுரலாக பட்டுச்சு. நல்லா ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருந்தது. ஃபேஸ் அன்லாக் கூட எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை, நல்லா குவிக்காக இருந்தது. ஃபேஸ் அன்லாக் அவங்க யூஸ் பண்ணுற கேமரா அப்டேட் பண்ணியிருக்காங்க. செல்ஃபி கேமரா இப்போ 32 மெகா பிக்சல் Sony IMX615, இது கூட f2.2 லென்ஸ் பேராக இருக்குது. இது ஒரு டீசெண்டான அப்கிரேட். OnePlus 9 Proவில் உள்ள 16 மெகா பிக்சல் கேமராவோட கம்பேர் பண்ணையில் இமேஜஸ் நல்லாவே இருந்துச்சு. செல்ஃபி வீடியோ மட்டும் இத்தனை பிக்சல்ஸ் இருந்து இந்த மாதிரி ஃப்ளாக்ஷிப் சிப் உள்ள யூஸ் பண்ணியிருந்தாலும் 1080pக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அதை கண்டிப்பாக நெகட்டிவ்னு சொல்லலாம். இப்போ பின்னாடி உள்ள ரியர் கேமராஸ் 3 சென்சர்ஸ் இருக்குது. இதில் 2 9 Proவில் உள்ளதை அப்படியே Ctrl+C Ctrl+V காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிரைமரி இன்னமும் ஒரு 48 மெகா பிக்சல் Sony IMX789, இது ஒரு ஆப்டிக்கலி ஸ்டேபிளைஸ்ட் f1.8 லென்ஸோட பேராக இருக்குது. இமேஜஸ் நல்லா ரிச்சாக நல்ல டீட்டெயிலோடு இருந்தது. போன ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணல கொஞ்சம் லைட்டாக ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்க. அந்த இமேஜஸில் கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டு வந்திருக்க மாதிரி தெரியுது. லோ லைட் பர்ஃபார்மன்ஸ்னு வரையிலையும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. இதே ட்ரெண்ட் தான் அந்த 8 மெகா பிக்சல் டெலஃபோட்டோக்கும் ரொம்ப சிமிலரான ரிசல்ட்ஸ் போன வருஷம் ஃப்ளாக்ஷிப் ஃபோனோட கம்பேர் பண்ணல. வீடியோன்னு வரையில் 8K 24 FPS வரைக்கும் இந்த ஃபோனால் ஷூட் பண்ண முடியும். ஃபுட்டேஜ் நல்லா கிறிஸ்பாக டீட்டெயில்டாக இருக்குது. 4K 60 இல்லை 4K 120 ஆப்ஷன்ஸ் கூட அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஸ்மூத்தான ஃபுட்டேஜ் வேணும்னா. வீடியோ குவாலிட்டி திருப்பியும் எக்ஸாக்டாக 9 Proவில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான். இப்போ கேமராஸில் உள்ள பெரிய சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த அல்ட்ரா வைட் சென்சர். இந்த தடவை OnePlus சாம்சங்கோட ஐசோசெல் JN1 சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 150 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூவோட வருது. ஸோ ரொம்ப வைடான ஷாட்ஸ், இந்த மாதிரி ஷாட்ஸ் இதில் கேப்சர் பண்ண முடியும். டிஃபால்ட்டாக 110 டிகிரிஸ் தான் ஷூட் பண்ணுவீங்க. பட் மென்யூஸ்குள்ளே போய் நம்ம பார்க்கையில் 150 டிகிரி ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே ஹாசல்பிளாட் பிராண்டிங் இருக்கிறதுனால இந்த 65x24 எக்ஸ்பேண்ட் மோட் நம்ம 5X5 Proவில் பார்த்தோம்ல, அதுவும் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம திருப்பி அந்த அல்ட்ரா வைடுக்கு வருவோம். ஃபீல்ட் ஆஃப் வியூ இங்கே ஒரு பாசிட்டிவ் தான், பட் சென்சர் சைஸ் ஒரு நெகட்டிவ். ஏன்னா 9 Proவில் 1/1.56 இன்ச் சென்சர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் இன்னும் ரொம்பவே சின்ன சென்சர் 1/2.76 inches. இது லோ லைட்டில் நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கல ரொம்பவே நோட்டிசபிளாக இருக்குது. இங்கே அந்த வானத்தை பார்த்தீங்கனாலும் சரி, அந்த பில்டிங்கை பார்த்தீங்கனாலும் சரி, 10 Proவில் டீட்டெயில்ஸ் எவ்வளோ கம்மியாக இருக்குங்கிறத ஈஸியாக நோட்டீஸ் பண்ண முடியும். இந்த கேமராவில் ஆட்டோ ஃபோக்கஸும் கிடையாது இந்த வருஷம். ஸோ மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்க ஆப்ஷனே இல்லை. ஸோ ஓவரால் கேமராஸ்னு வரையில் பெருசாக ஒரு ஜென்ரேஷனல் அப்கிரேட் 9 Proலேருந்து 10 Proவில் எதுவும் இல்லை. இன்ஃபேக்ட் கேமராஸ் நல்லா தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. எதுவும் இங்கே புதுசாக அவங்க கொடுக்கல. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா எஸ் அல்ட்ரா வைட் புதுசு தான், பட் அட் பெஸ்ட் அதை சைட் கிரேட்னு சொல்லலாம். ஒரு விதத்தில் பார்த்தா அது டவுன் கிரேட்னு கூட சொல்லலாம். ஏன்னா சென்சர் சைஸ் சின்னதாக இருக்குது, ஆட்டோ ஃபோக்கஸ் கிடையாது. எஸ் நம்மளுக்கு லார்ஜர் ஃபீல்ட் ஆஃப் வியூ கிடைக்குது, பட் அதுக்கு 2 விஷயம் கட் ஆகுது. ஓகே, ஃபைனலாக இது ஒரு ஃபோனாக பார்க்கல எஸ் கேமராஸில் மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை. ஆனாலும் இந்த OnePlus 10 Pro ஒரு நல்ல ஃபோன் தான். டிஸ்பிளே சூப்பராக இருக்குது, இன்ஹேண்ட் ஃபீல் நல்லா இருக்குது, ஒரு ஃபாஸ்ட்டான சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, பேட்டரி லைஃப் சூப்பராக இருக்குது, சாஃப்ட்வேர் நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ ஓவரால் இது ஒரு நல்ல ஃபோன். கேமரா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா தாறுமாறான ஃபோன்னு சொல்லியிருக்கலாம். அடுத்த கேள்வி, இந்த ஃபோனை வாங்கலாமா? நான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணல, எனக்கு அஃபிஷியல் ப்ரைஸிங் தெரியாது. பட் 10 Pro 9 Pro லான்ச் ஆனால் அதே ப்ரைஸ்க்கு கிட்டத்தட்ட எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இன்னமும் இது ஒரு நல்ல ஆப்ஷன்னு சொல்லுவேன். பட் OnePlus ஜென்ரலாக ஒரு வருஷமும் ரேட்டை ஏற்றிக்கிட்டே தான் போவாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் 10 Proவோட ரேட்டை ஏற்றுனாங்கன்னா நிறைய ஃபோன்ஸ், நிறைய Snapdragon 8 Gen 1 ஃபோன்ஸ் இந்த பாயிண்டில் அவைலபிளாக இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது ஒரு டீசெண்டான ஃப்ளாக்ஷிப் ஃபோன், இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம். பட் சில காரணங்களால் ஓகே, ப்ரைஸிங் கரெக்டாக இருக்கிற வரைக்கும் வாங்கலாம்.
இதுதான் என்னோட கருத்து OnePlus 10 Pro பற்றி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்னது கரெக்டாக, இல்லை ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு கோணத்தில் நீங்கள் இதை பார்க்குறீங்களா? கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எனிவேஸ் கேஸ், அவ்வளோதான் இந்த ஃபுல் ரிவ்யூ வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை வேஸ்ட் பண்ணி தம்ஸ் அப்பில் தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.